வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். டெக்னாலஜி மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த ஒரு சூப்பர் ஹீரோ கதை மாதிரி எப்படி ஈஸியா கத்துக்கலான்னு ஒரு பவர்ஃபுல் மெத்தட் இருக்கு. அத பத்தி தான் இந்த அனாலிசிஸ்ல நாம பார்க்க போறோம். புதுசா ஒரு ஃபார்முலாவோ இல்ல கோடிங் கான்செப்டோ பார்க்கும்போது பார்க்கறதுக்கு சிம்பிளா தெரிஞ்சாலும் அதை கத்துக்கிறது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? இது ஒரு காமனான ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். ஆனா கவலையே படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அந்த தீர்வு தாங்க ஹீரோ மோட் லேர்னிங் பிளான். அதாவது ஒரு டீமா ஒன்னா சேர்க்கிற மாதிரி. இங்க ஒவ்வொரு ஹீரோவும் நம்ம கத்துக்கிற ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான ஸ்டெப்பை குறிக்கிறாங்க. வாங்க அத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சரி, வாங்க உள்ள போலாம். நம்மளோட முதல் ஹீரோ யாருன்னு பார்த்தா கிரீன் ஹல்க். நம்மளோட மிஷனை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படிய, அந்த ஃபவுண்டேஷனை இதர்தான் குறிக்கிறாரு. ஹல்க் நமக்கு 3P அப்படிங்கிற ஒரு டெக்னிக்க சொல்லித்தராரு. P வந்து பர்பஸ், அதாவது நோக்கம். நான் ஏன் இதை கத்துக்கிறேன்னு முதல்ல உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். 2வது P வந்து ப்ரிவ்யூ, அதாவது முன்னோட்டம். சும்மா தலைப்புகளையும் எக்ஸாம்பிள்ஸையும் ஒரு தடவை மேலோட்டமா பாத்துருங்க. 3வது மற்றும் கடைசி P வந்து பிளான், அதாவது திட்டம். படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி படிக்க போறோன்னு ஒரு பிளானை ரெடி பண்ணிக்கோங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஹல்கோட பவரே அவரோட ஃபோக்கஸ் தான். ஃபார்முலாவை தொடறதுக்கு முன்னாடியே எதுக்காக படிக்கிறோம், எதை தேடணும், இந்த தகவலை எப்படி யூஸ் பண்ண போறோம்னு எல்லாத்தையும் அவர் தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இந்த தயாரிப்பு தான் அவரோட உண்மையான பலம். அடுத்து நம்ம டீம்ல சேர போறது டாக்டர் ஃபேட். இவரோட பவர் என்ன தெரியுமா? சும்மா புத்தகத்தை பார்த்துட்டு இருக்காம அது கூட ஆக்டிவா இன்வால்வ் ஆகிறது தான். டாக்டர் ஃபேட் நமக்கு SQ3R அப்படிங்கிற ஒரு 5 ஸ்டெப் மேஜிக் சொல்லித்தராரு. இதனால நீங்க சும்மா படிச்சுட்டு போகாம ஆக்டிவா கத்துக்க முடியும். முதல்ல சர்வே, அதாவது ஒரு ஓவர்வியூ பார்த்துடுங்க. 2வது கொஸ்டின், இது எப்படி வேலை செய்யுது அன்னு கேள்வி கேளுங்க. 3வது ரீட், அந்த கேள்விகளுக்கு பதில் தேடி கவனமா படிங்க. 4வது ரிசைட், இதுதான் ரொம்ப முக்கியம். புக்க மூட வச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சத உங்க சொந்த வார்த்தையில சொல்லி பாருங்க. 5வது ரிவ்யூ, நீங்க சொன்னது கரெக்டானா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, இந்த SQ3Rங்கிறது டாக்டர் ஃபேட்டோட மேஜிக் ஸ்பெல் மாதிரி. இது சும்மா படிக்கிறத ஒரு ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட்டா மாத்துது. கோடிங் பண்றதுக்கு முன்னாடியே உங்க மூளையில அந்த கான்செப்டை ஆழமா பதிய வச்சிடும். ஓகே, இப்ப நம்மளோட அடுத்த 2 ஹீரோஸை பார்க்கலாம். அயன் மேன் மற்றும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்கேனிங் மற்றும் நோட் டேக்கிங்ல நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. முதல்ல அயன் மேனோட P2R மெத்தட். இது ஒரு வேகமான டாக்டிக்கல் அப்ரோச். ப்ரீவியூ, அதாவது முதல் பேராவை படிங்க. அப்புறம் ரீட், முக்கிய ஃபார்முலாவை நோட் பண்ணுங்க. கடைசியா ரிவ்யூ, மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன கணக்கு போட்டு அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த 52, இது ஒரு பிரில்லியன்ட் எக்ஸாம்பிள். அதாவது 23க்கும் 283க்கும் நடுவுல 5ஆல வகுப்படுற எண் மொத்தம் 52 இருக்குன்னு மனசுக்குள்ளே கணக்கு போட்டு பார்க்கறது. இதுதான் அந்த மென்டல் டெஸ்ட். அடுத்து வருது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ரன் மெத்தட். சர்வே பண்ணி ஃபார்முலாஸை ஸ்கேன் பண்ணுங்க. அப்புறம் ரீட், அதோட அப்ளிகேஷன்ஸ்ல கவனம் செலுத்துங்க. அண்டர்லைன், முக்கியமான ஃபார்முலாஸை அண்டர்லைன் பண்ணுங்க. கடைசியா நோட் டேக்கிங், சுருக்கமா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நோட்ஸ் எடுங்க. இதெல்லாம் செஞ்சா நீங்க அடுத்த ஸ்டெப்க்கு ரெடி. சொல்லப்போனா இந்த ரன்னுங்கிறது ஸ்ட்ரேஞ்சோட மேஜிக் மாதிரி. இது ஃபார்முலாவோட சாலத்தை அழகா நோட்ஸா மாத்திடும். கோடிங் பண்ணும்போது எடுத்து பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கும். சரி, இவ்ளோ மென்டல் ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்மளோட ஃபைனல் ஹீரோ எல்லாத்தையும் பிராக்டிகலா செஞ்சு பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆமாங்க, இதுதான் அந்த முக்கியமான தருணம், ஃபைனல் அப்ளிகேஷன். நம்மளோட எல்லா ஹீரோகளும் செஞ்ச அந்த மென்டல் ஒர்க்குக்கு பலன் கிடைக்க போற நேரம் இது. தியரிய பிராக்டிகலா மாத்த போறோம். நம்மளோட ஃபைனல் ஹீரோ கோபல் கிருஷ்ணன் வே. இவர்தான் கோடிங் பேஸ குறிக்கிறாரு. நீங்க கத்துக்கிட்ட ஃபார்முலாவை பைத்தான் கோடா எழுதி மனசுல கணக்கு போட்ட நம்பர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சரி பார்த்து வர எரர்ஸை அப்பப்ப சரி செய்யணும். அதாவது கோடிங்க ஒரு சரிபார்ப்பா பார்க்கணும். இது வெறும் அவுட்புட் இல்ல, நம்மளோட புரிதலை டெஸ்ட் பண்ற ஒரு அல்டிமேட் அப்ளிகேஷன். நம்ம மனசுல இருந்த ஃபார்முலாவை நிஜமாக்கி நம்ம மாஸ்டர் ஆயிட்டோமான்னு உறுதி செய்யறதுக்கு இதுதான் வழி. ஓகே, நம்மளோட சூப்பர் ஹீரோ டீம் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய உண்மையான சூப்பர் பவர் என்ன? இந்த டேபிள பாருங்க. கிரீன் ஹல்க் ஏன்னு ஆரம்பிக்கிறாரு, டாக்டர் ஃபேட் மனசுக்குள்ள சொல்லி பார்க்கறாரு, அயன் மேன் சின்னலா செக் பண்றாரு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நோட்ஸ் எடுக்கிறாரு, கடைசியா கோபல் கிருஷ்ணன் கோட் பண்ணி வெரிஃபை பண்றாரு.
அதாவது ஒரு பெரிய நோக்கத்துல ஆரம்பிச்சு ஒரு சின்ன நிஜ உலக அப்ளிகேஷன்ல முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அப்போ உண்மையான சூப்பர் பவர் எது தெரியுமா? அது நீங்க கோட் பண்றதுல இல்ல, பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மூளைய சரியா தயார்படுத்துறதுல தான் இருக்கு. அந்த கஷ்டமான வேலைய நம்ம ஹீரோ செஞ்சதால தான் கோடிங் பார்ட் ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. சரி, கடைசியா ஒரு கேள்வி. நீங்க அடுத்ததா ஒரு புது விஷயத்த கத்துக்க போறீங்கன்னா அதுக்கு இந்த ஹீரோக்கள்ல யார உங்க மிஷனுக்கு கூப்பிட போறீங்க? யோசிச்சு பாருங்க.